கலை நிகழ்ச்சிகளை பார்க்க வேகமாக வந்தாச்சு. சரி, நம் கண்ணாடி இருக்கிற வேதாமம் காட்சி தான் என்ன, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்கிறேன் கேளு. இது மோவா தேசம். அந்த வயதான பெண் பெயர் நகோமி. மற்ற 2 பேர் ஓர்பால் மற்றும் ரூத், மாமியும் 2 மருமகளும். இவங்க 3 பேருமே தன் கணவர்களை இழந்தவர்கள். ஓர்பால் முத்தமிட்டு தன் தாய் வீட்டிற்கு சென்று விட்டாள். ஆனால் ரூத்தோ உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி தன் மாமியை மன உறுதியாய் பற்றி கொண்டாள். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமில் தன் மாமிக்கு கீழ்ப்படின ரூத் கதிர் பொறுக்க சென்றாள். கதிருக்கு கதிரும் தாகத்திற்கு தண்ணீரும் கிடைத்தது. ஆமாம், செய்கைக்கு தக்க பலனும் கர்த்தரிடத்து நிறைவான பலனும் கிடைத்தது. நிறைவான பலனா? அது என்ன? ஆமாம், போவாஸ் ரூத் திருமணமானது, குழந்தை பிறந்தது. நகோமி அந்த குழந்தையை தன் மடியிலே வைத்து வளர்க்கின்ற தாயானாள். அப்பாட, ஒரு வழியா மோவாப்பிலிருந்து அப்பத்தின் வீடாய பெத்லகேமுக்கு ஒரு டூர் போயிட்டு வந்தாச்சு. இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? ரூத் தன் மாமியை பின்பற்றி நிறைவான பலனை பெற்றார்கள். அதே போல் நாமும் நம் வாழ்வின் வழிகாட்டியான இயேசுவை பின்பற்றி நிறைவான பலனை பெற்றுக்கொள்வோம். வாழ்க்கையில் குழப்பங்கள் குறைவுகள் வந்தாலும் அழைத்தவர் நீர் இருக்க பயமே இல்லை. வாழ்க்கையில் குழப்பங்கள் குறைவுகள் வந்தாலும் அழைத்தவர் நீர் இருக்க பயமே இல்லை. வாக்கு செய்தவர் மாறாதவர், உம்மை நம்பிடுவே. வாக்கு செய்தவர் மாறாதவர், உம்மையே நம்பிடுவே. குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே. நிறைவான தேவன் நீர் வருகையிலே. குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே. நிறைவான தேவன் நீர் வருகையிலே. நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன். நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன்.